தேடலை நேசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கட்சி தலைவர்கள் 75 வயதில் பதவி விட்டு விலகி இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என பாஜகவின் தாய் அமைப்பான RSS தலைவர் கூறியுள்ளது பாஜக மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதனால் 75 வயதை கடக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பதவி விலக தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்துதான் இப்பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். மகாராஷ்டிராவில் உள்ள நாக்பூரில் RSS அமைப்பின் சார்பில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட RSS அமைப்பின் தலைவர் மோகன் பாகவத், நீங்கள் 75 வயதை அடைந்தால் உடனே உங்கள் பணிகளை நிறுத்திவிட வேண்டும் என கூறினார். இதற்கு மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று அர்த்தம் என்றும் கூறினார். மோகன் பாகவத் பேசியிருப்பது பாஜகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. இது இவ்வளவு முக்கியமானதாக பார்க்கப்பட காரணம், இதை பேசியிருப்பது RSSின் தலைவர் மோகன் பாகவத் என்பதால்தான். பாஜகவிற்கு ஒரு தாய் அமைப்பாக இருப்பது RSS தான். RSS தான் பாஜகவில் யார் தலைவராக இருக்க வேண்டும், யார் பிரதமராக வேண்டும், என்னென்ன கொள்கைகளை சட்டமாக இயற்ற வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் அளவுக்கு வல்லமை படைத்த ஒரு பெரிய இயக்கமாக இருப்பது. இன்றைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய 80% மேற்பட்ட தலைவர்கள் RSS என்ற தாய் அமைப்பிலிருந்து வந்தவர்கள்தான். எனவே அவர்கள்தான் ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு ஆட்சி நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என எதிர்க்கட்சிகள் கூறி வருகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட RSSனுடைய தலைவர் மோகன் பாகவத் நாக்பூரில் நடைபெற்ற விழாவில் பேசிய இந்த கருத்துக்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 75 வயதை கடந்துவிட்டால் அரசியல்வாதிகள் ஓய்வு பெற்றுவிட வேண்டும் என்ற கருத்தை யாருக்கு சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால் பிரதமர் நரேந்திர மோடியைத்தான் அவர் சுட்டி காண்பித்து இந்த விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என அரசியல் விபரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். 75 வயதை மோடி நெருங்குகின்றார். எனவே 75 வயதை கடந்த பிறகு அவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்பது பரவலான கருத்தாக இருக்கிறது. பாஜகவில் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, நரேந்திர மோடிக்கு பின்னால் குஜராத் முதலமைச்சராக பதவியேற்ற ஆனந்தி பென் உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்களாக இருந்தவர்கள் வயதை காரணம் காட்டி ஓரங்கட்டப்பட்ட வரலாறு நாம் அறிந்ததே. இதேபோல் பாஜகவினுடைய தலைவர்கள் பலர் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள். காரணம் 75 வயது கடந்தவர்கள் என்று. கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலின் போது எடியூரப்பா முதலமைச்சர் வேட்பாளர் என பேச்சுகள் எழுந்தபோது 75 வயதை கடந்துவிட்டார், அவரை எப்படி முதலமைச்சராக நாம் போட முடியும் என கூறி முதலமைச்சர் வேட்பாளரையே மாற்றிய சம்பவத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம். பிரதமராக பதவி ஏற்றதிலிருந்து RSS அலுவலகத்திற்கு செல்லாமல் இருந்த நரேந்திர மோடி 3வது முறையாக பதவி ஏற்றுக்கொண்ட பிறகு முதல் முறையாக RSSனுடைய தலைமை அலுவலகத்திற்கு சென்றிருந்தார். அப்போதே 75 வயதை கடந்த பிறகு நரேந்திர மோடி பதவியை ராஜினாமா செய்வார் என்ற பேச்சுகள் சிறகடித்து பறந்தது. அதன் காரணமாகத்தான் RSS தலைமை அலுவலகத்திற்கு சென்றார் என்றும் கூறப்பட்டது. RSS தலைமை அலுவலகத்திற்கு கடந்த 10 ஆண்டுகளில் செல்லாதவர் 3வது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு சென்றதற்கான காரணம் என்ன என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகிறது. ஆனால் 2024 2029 வரை மோடிதான் பிரதமராக இருப்பார் என அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். இவ்வாறு அவ்வப்போது வயதை காரணம் காட்டி விலகிக் கொள்ள வேண்டும் என RSS தலைவர் மோகன் பாகவத் கூறுவதற்கு மற்றொரு காரணமும் கூறப்படுகிறது. தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதிலேயே நரேந்திர மோடி தீவிரம் காட்டி வருகிறார். பாஜகவையும் RSS அமைப்பையும் அவர் எந்த நிலையிலும் முன்னிலைப்படுத்துவதில்லை. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நரேந்திர மோடி தன்னையே முன்னிலைப்படுத்திக் கொள்வது நீண்டகால வெற்றிக்கு இது உதவாது என்பது RSS தலைமையின் கருத்தாக உள்ளது. RSS தலைமையின் கருத்தை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி பதவி விலகுவார் என ஒரு தரப்பினரும் 2029ஆம் ஆண்டு வரை அவர்தான் பிரதமராக நீடிப்பார் என மற்றொரு தரப்பினரும் கூறி வருகின்றனர். ஆனால் RSS தலைவர் மோகன் பாகவத் இதில் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் மோடி பதவி விலக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார் என்பது மறுப்பதற்கில்லை. மோடி பதவி விலக வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து உங்கள் கருத்துக்களை இதில் பதிவிடுங்கள். மற்றொரு சிறப்பு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.